வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். ரயில்வேவோட ஜிஇ எக்ஸாம் 2025 நோட்டிபிகேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸாம் ரிலேட்டடா ஒரு ஆஸ்பிரண்ட் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ, அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் ஒவ்வொரு கேட்டகரிக்கு எந்த மாதிரி இருக்கும், எக்ஸாமோட ஃபீஸ் எவ்வளோ, இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல என்ன சிலபஸ் இருக்கும், இதை டீட்டெயில் என்ன பண்ண போனோம் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த எக்ஸாமை வந்து ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து சொல்லியிருக்காங்க. 31/10/2025 இருந்து ஆர்ஆர்பி வெப்சைட்ல வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்றாங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30/11/2025. இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எதுக்கான இப்ப ரயில்வேல நிறைய எக்ஸாம் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரலாம். அதனால எங்கேயாவது ஒருத்தர் நோட் பண்ணுங்க. ஆர்ஆர்பி ஜேஇயோட வந்து லாஸ்ட் டேட் வந்து 30/11/2025. இதுக்குள்ள நம்ம அப்ளை பண்ணணும், மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ இது வந்து என்னன்னா டேட் வந்து சொல்லியிருக்காங்களா. சார் எக்ஸாம் டேட் வந்து எப்போ சார் வரும், டென்டேட்டிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த வருஷம் தான். அதாவது 2026 மோஸ்ட்லி பார்த்துன்னு வச்சுக்கலாம், ஆகஸ்ட்ல தான் வந்து வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி இருக்கிற நிறைய எக்ஸாமோட வந்துன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எதுவுமே கண்டக்ட் பண்ணாம வச்சிருக்காங்க. ஸோ அதனால என்ன டிலே ஆகும். ரயில்வேல வந்து ஒரு நோட்டிபிகேஷன் விடுறாங்கன்னா ஒரு 6-7 மாசம் கழிச்சு என்ன பண்ணுவோம்னா அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணணும். இது நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி, இப்போ இது வந்து நான் பேசிக்கா சொல்லியிருக்கேன். நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல நீங்க ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிருங்க. எதுக்காகனா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பர்டிகுலரா ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஃபென்ஸ் லெவலில் ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா டெலிகிராம்ல வந்து கொடுத்துருவேன். இதுலயே வந்து என்னன்னா நான் பிடிஎஃப் வந்து ஜேஇயோட வந்து ஜூனியர் இன்ஜினியர் ரயில்வேவோட வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எதுக்காகனா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து அப்டேட் வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதாவது நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பட் எந்த டைம்ல ஒரு எக்ஸாம் வருதுன்னு தெரியாம இருக்கும். ஸோ அதனால தான் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. எந்த அப்டேட் வந்தாலும் நான் கொடுத்துருவேன். குரூப்புக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல எவ்வளவு வேக்கன்சி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மொத்தமா பார்த்தனா இந்த வருஷம் 2025 வேக்கன்சி படி 2569 வேக்கன்சி வந்து ஆல் ஓவர் இந்தியாவோட வந்து கொடுத்துருக்காங்க. இதுல சென்னை ஜோனோட வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம். சென்னை ஜோன் வந்து என்னன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. ஃபைனலா வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா 160 வேக்கன்சி இருக்கு. இது எல்லாமே என்னன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் என்ன இருக்கோ அதான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வருஷத்தோடது வந்து டோட்டல் வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியாவோட வேக்கன்சி பார்த்தா 2500 கிட்ட இருக்கு. அதுல சென்னை ஜோனோட வேக்கன்சி பார்த்தா 160 வேக்கன்சி இருக்கு. இந்த வருஷம் வந்து ஒரு கம்மியான வேக்கன்சி தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்ப லாஸ்ட் வருஷம் அதாவது 2024 நோட்டிபிகேஷன் வந்துச்சா, அது ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்ல இருந்துச்சு. அதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க நோட்டிபிகேஷன்ஸ் வந்து நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல என்ன மென்ஷன் பண்ணிருப்பானா ஆல் ஓவர் இந்தியாவோட வேக்கன்சி 7951 வேக்கன்சி இருக்கும். சென்னையில பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் வேக்கன்சி பார்த்தோன்னா 652. பாருங்களேன், போன வருஷம் 652 வந்து சென்னை சோனுக்கு இருக்கு. இந்த வருஷம் வெறும் 160 வேக்கன்சி மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால எந்த அளவுக்கு வந்து கம்மியா இருக்குன்னு வந்து நீங்க பாத்துக்கலாம். இப்போ இந்த 2024 இருக்கு பாத்தீங்களா, இதுல சிபிடி 1 ஏன்னா எக்ஸாம்பிள் வந்து சிபிடி 1 அண்ட் சிபிடி 2 நடக்கும். அந்த ஃபர்ஸ்ட் சிபிடி 1ல மொத்தம் 100 மார்க்குக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த 100 மார்க்குக்கு எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். 2024 ஜேஇ சிபிடி 1ஓட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு 78, எஸ்சிக்கு வந்து 70, எஸ்டிக்கு வந்து 61, ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு 75, இடபிள்யூஎஸ்க்கு 72. என்னன்னா இங்க இருக்கிற வேக்கன்சி வந்து 652 வேக்கன்சி. இதுக்கே அவன் எதுல வச்சிருக்கான்னு பாருங்களேன், 100க்கு 78க்கு மேல எடுத்தாதான் 78 கிட்ட எடுத்தாதான் என்னன்னா கட் ஆஃபே கிளியர் பண்ண முடியும்னு சொல்றான். அப்ப இந்த வருஷம் வேக்கன்சி என்ன 160 இருக்கு. அப்ப என்ன நம்ம எய்ம் பண்ணணும், 80+ வந்து எய்ம் பண்ணணும். 80+ நம்ம எடுத்தா மட்டும்தான் என்ன பண்ணுவோம்னா இந்த காம்படிஷனுக்குள்ளே இருப்போம். இது எதுக்காக சொல்ல வரேன்னா நிறைய சேனல்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்ளை பண்ணுங்க, நீங்க அப்ளை பண்ணா மட்டும் போதும் ஆர்ஆர்பில ஜெயி ஆயிருவீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் ட்ரூ. ரியாலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணனா உங்களோட 100% ஹார்ட் ஒர்க் கொடுத்தா மட்டும்தான் வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நீங்க பார்த்தாவே தெரியுதுல கட் ஆஃப் எவ்வளவு 100க்கு 80 கிட்ட வந்து நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அப்ப எந்த அளவுக்கு நீங்க வந்து எஃபர்ட் போன்னு பாத்துங்க. ப்ளஸ் நெகட்டிவ்மே இருக்கு. எல்லாத்தையும் நம்ம கழிச்சுதான் என்ன பண்ணணும் இவ்வளவு மார்க் வந்து எடுக்கணும். அதனால வந்து சிம்பிளா நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா அதுல இருந்து என்ன இருக்கு எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். ரியாலிட்டின்னு ஒண்ணு தெரிஞ்சு ப்ரிப்பேர் பண்ணாதான் நம்மளோட லெவல என்ன பண்ண முடியும்னா
புஷ் பண்ணி அவன் என்ன கட் ஆஃப் கேட்கறானோ அதுக்கு அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா திறமையா வந்து லேர்ன் பண்ண முடியும். சரி, நான் என்ன பண்ணிருக்கேன்னா பேசிக்கா வந்து சொல்லியிருக்கேன். எவ்வளவு வேக்கன்ஸ் இருந்துச்சு, சென்னை ஜோன்ல இருந்துச்சு, ப்ரீவியஸ்ல எந்த மாதிரி இருந்துச்சு, கட் ஆஃப் என்ன இருக்கு, நீங்க எந்த மாதிரி வந்து ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நல்லா கவனியம். எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் எதெல்லாம் இருக்கோ, ஸோ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்டோட போஸ்ட் இது, இதை நீங்க பார்த்துக்கலாம். ஜேஇயோட வந்து எலக்ட்ரிக்கல் இஎம்இ இருக்கும், எலக்ட்ரிக்கல் டிஆர்டி இருக்கும், அதே மாதிரி ஜென்ரல் சர்வீஸ் இருக்கும், அதே மாதிரி ஒர்க் ஷாப் இருக்கும். ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஒர்க் ஷாப் வரைக்கும். இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்டோட குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து 3 வருஷம் என்னன்னா, அதாவது 3 இயர் டிப்ளமோ வந்து நீங்க எதுல முடிச்சிருக்கணும், மெக்கானிக்கல முடிச்சிருக்கலாம், எலக்ட்ரிக்கல முடிச்சிருக்கலாம், இல்ல எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் முடிச்சிருக்கலாம். இது இது இல்லைன்னா நீங்க இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருப்பீங்க. இன்ஜினியரிங் காம்பினேஷன் ஆஃப் வந்து எனி சப்ஸ்ட்ரீம் எதுல இருக்கணும்னா பேசிக் ஸ்ட்ரீம் வந்து மெக்கானிக்கல், இல்லைன்னா எலக்ட்ரிக்கல், இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இது எப்படின்னா நீங்க ட்ரிபிளி வந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ ட்ரிபிளி சில பேர் முடிச்சிருக்கலாம், சில பேர் இசி வந்து முடிச்சிருப்பீங்க, சில பேர் இஎன்ஐ அப்படின்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்குள்ள வரும்னா அதான் எனி சப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து என்னன்னா இதுக்குள்ள வரும். அப்ப மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸா நீங்க டிப்ளமோல இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க எதுக்கு எலிஜிபிளா இருப்பீங்கன்னா இங்க கொடுக்குற போஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து எலிஜிபிளா இருப்பீங்க. இது வந்து எலக்ட்ரிக்கல் ரைட்டா. அதே இது பாருங்களேன், இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற போஸ்டோட வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து 3 வருஷம் வந்து டிப்ளமோ வந்து சிவில் இன்ஜினியரிங்ல வந்து முடிச்சிருக்கலாம், இல்ல பிஎஸ்சி வந்துன்னா நீங்க சிவில் வந்து முடிச்சிருக்கலாம். இல்லையா சிவில் இன்ஜினியரிங் வந்து என்னன்னா நீங்க வந்து யூனிவர்சிட்டியில வந்து முடிச்சிருப்பீங்க, 4 வருஷம் வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கும், அதை முடிச்சிருக்கலாம். இதுல இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ன எலிஜிபிளா இருப்பீங்க. இது இருக்கா? அடுத்து வாங்க. அடுத்து அகைன் இந்த இன்ஜினியரிங்கோட ஒரு தனியா போஸ்ட் கொடுத்துருங்க. நாங்க சொன்னதான் இந்த சொன்னதுல வந்து என்னன்னா இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு நீங்க பாருங்க. ஜூனியர் இன்ஜினியர் ட்ராக் மிஷின்ல பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், இல்ல எலக்ட்ரானிக், இல்ல இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இது முடிச்சிருக்கலாம். இல்லையா இது இல்லாம வந்துன்னா காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் வந்துன்னா பேசிக் டீம் என்னன்னா அந்த மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கண்ட்ரோல் இன்ஜினியரிங்ல இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். எதர் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், இல்ல இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. சப்போஸ் இது வந்து நம்ம பார்த்தாலே டவுட் வரலாம். டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7871385142 இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர், சேவ் பண்ணிக்கேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்றேன். சரி, இது வந்து இதுக்கா. அடுத்து மெக்கானிக்கல். ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மேனுஃபேக்சரிங், மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் மிஷினிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், டூல்ஸ் மிஷினிங், டூல்ஸ் அண்ட் டை மேக்கிங், ஆட்டோமொபைல், இல்லை வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இதில் முடிச்சிருக்கலாம். இல்லை அதோட இதில் வந்து என்னன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. இதை டிப்ளமோ இல்லை இன்ஜினியரிங் இது வந்து எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து வாங்க. அடுத்து சிஎம்ஏ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அண்ட் அசிஸ்டன்ட். இதுக்கு இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தா பிஎஸ்சி டிகிரி இன் பிசிக்ஸ், பிஎஸ்சி வந்து பிசிக்ஸ் அண்ட் வந்து கெமிஸ்ட்ரி வந்து முடிச்சிருக்கலாம். இல்ல 45% என்னன்னா நீங்க மார்க் வந்து வாங்கியிருக்கணும். இதுல வந்து பாருங்களேன், பிஎஸ்சி வந்து பிசிக்ஸ் வந்து மேஜரா இருக்கும், அதோட அலைட் சப்ஜெக்ட் வந்து கெமிஸ்ட்ரியா இருக்கலாம். இல்ல பிஎஸ்சி வந்து மேஜர் வந்து எதனா கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், அதோட அலைட் சப்ஜெக்ட் வந்து பிசிக்ஸா இருக்கலாம். இல்ல பிஎஸ்சில வந்து எனி அதர் சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கலாம். இதெல்லாம் வரலன்னா மேத்து, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி இதுல என்ன அப்படின்னா அது வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட அட்டாச்சா இருந்தா கூட வந்து நீங்களும் எலிஜிபிளா இருப்பீங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஎம்ஏவோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அடுத்து மெக்கானிக்கல். ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வந்து பார்த்தோன்னா டீசல் எலக்ட்ரிக்கல் அண்ட் டீசல் எலக்ட்ரிக்கலோட ஒர்க் ஷாப் பார்த்தா 3 வருஷம் டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து இருக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்ட்ரீமோட வந்து இன்ஜினியரிங், அது இது டிப்ளமோ அதுல வந்து இன்ஜினியரிங் இது வந்து எலிஜிபிளா இருப்பீங்க. அடுத்து வாங்க. அடுத்து எஸ்என்டி டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ எஸ்என்டி பொறுத்தளவுக்கு பாருங்களேன், இதுல 3 இயர் டிப்ளமோ வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கலாம். இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டரோட இன்ஜினியரிங், இல்ல அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் எதோட இருக்கணும்னா இந்த எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதோட இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இதை டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சுன்னா எலிஜிபிளா இருப்பீங்க. அது ஃபைனலா ஸ்டோருக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்ல டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் இருக்கும். அதுக்கு என்னன்னா 3 வருஷம் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும். 3 வருஷம் டிப்ளமோ இன்ஜினியரிங்ல முடிச்சிருந்தாவே போதும், வேற எதுவுமே இந்த இடத்துல சொல்லலாம். இவ்வளவுதாங்க. இதான் என்னன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு டிப்ளமோ வந்து கேண்டிடேட் முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, டிப்ளமோ அண்ட் வந்து இன்ஜினியரிங் வந்து முடிச்சிங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த போஸ்ட்டுக்கு என்னன்னா எலிஜிபிளா இருப்பீங்க. இப்ப இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா ஒன்று தெரிஞ்சுக்கணும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்கு பாருங்களேன்.
இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டுமே நம்ம என்ன பண்ணணும், நோட் பண்ணணும். ஏன்னா இதுவுமே வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா பிரச்சனையாகும். அதுக்காக தான் சொல்றேன். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்? இந்த இடத்துல ஏதோ நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் கிடையாது. அங்க கொடுத்ததான் இருந்தது. அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. A3, B1, C1. சி தான் என்னன்னா விஷனோட வந்து ஸ்டாண்டர்ட். அதாவது என்னன்னா கண்ணுக்கு வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இது ஆல்ரெடி நீங்க வந்து என்னன்னா இது எனக்கு தெரியும் சார், எந்த லெவல் விஷன் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு தெரியும்னா ஓகே. இல்ல சார் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த எக்ஸாம்குள்ளே வந்து வரேன், ரயில்வேக்குள்ளே வரேன், இது என்னன்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு கிளினிக் போங்க. அதாவது என்னன்னா ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க இந்த மாதிரி வந்து ரயில்வேல வந்து விஷன் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னோட ஸ்டாண்டர்ட் எதுன்னு தெரியல, செக் பண்ணணும்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க ஒரு 4-5 டெஸ்ட் எடுப்பாங்க. எடுத்து என்ன சொல்லிடுவாங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை கூட அது வந்து எடுத்துங்க, எடுத்து இதை காமிங்க, இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வந்து கேட்குறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு ஏத்தாப்புல அவங்க வந்து சொல்லுவாங்க. இது எதுக்காக நான் சொல்றேன்னா நிறைய ஸ்டூடெண்ட் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா வந்து ஏஎல்பி மெடிக்கலா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து வெளில வந்தாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்க அந்த விஷன் ஸ்டாண்டர்டை வந்து ஒழுங்கா ப்ராப்பரா வந்து பார்க்காதனால தான். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வந்து எக்ஸாம் எல்லாமே கிளியர் பண்ணுவோம். பட் ஃபைனலா ஒரு மெடிக்கல் வந்து போகும்போது வந்து நம்ம அக்செப்டே பண்ண முடியாது. நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அதனால தான் வந்து சொல்றேன். அதனால இது எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ராப்பரா ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாம என்ன பண்ணலாம்னா நம்ம எக்ஸாம் அப்ரோச் பண்ணலாம். எல்லாமே டெஃபினட்டா பார்க்கணும் அவசியம் கிடையாது. உங்க எப்ப டைம் கிடைக்கோ அப்ப பாருங்க. ஏன்னா நம்ம எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்காக தான் வந்து சொல்றேன். சரி, அடுத்து வாங்க. இப்ப அடுத்து பார்த்தோம்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்தலாம். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு என்னன்னா ஏஜ் 18ல இருந்து 33 வந்து சொல்றாங்க. இதுல 1/1/2008க்கு அப்புறம் பிறந்திருந்தா எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா இது லோவரான ஏஜ் லிமிட்டோடது. அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம். இப்ப யூஆர் கேட்டகரி இடபிள்யூஎஸ் இருக்கும் அப்படின்னா 2/1/1993க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். இது ஓகேவா? இது ஓபிசி நான் கிரிமி லேயர்னா 2/1/1990க்கு அப்புறம் வந்து பிறந்திருந்தா எலிஜிபிள். இது எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தோம்னா 2/1/1988க்கு அப்புறம் பிறந்ததான் எலிஜிபிளா இருக்கும். இதுலயே அவங்க ப்ராப்பரா சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஒரு டவுட்டும் வராது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது ஏன் வேரியேஷன்ஸ் வருதுன்னா பிகாஸ் ஆஃப் கம்யூனிட்டி பொறுத்து என்ன வேணா அது ரிலாக்ஸேஷன் வரும். எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தோம்னா 5 வருஷம் நம்மளுக்கு இருக்கும். ஓபிசி நான் கிரிமிலேயர்னா 3 வருஷம் இருக்கும். இது எக்ஸ் சர்வீஸ் மேன் பிடபிள்யூடி கேண்டிடேட்னா அது உங்களுக்கும் என்னன்னா சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்து என்ன வேணா சேஞ்ச் ஆகும். இப்ப என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இதுலயும் ஒரு டவுட் இருக்கலாம். சரி, இதுல ஓபிசி நான் கிரிமிலேயர் சொல்றாங்களே, எஸ்சி எஸ்டி சொல்றாங்களே, இடபிள்யூ சொல்றாங்களே, இதெல்லாம் சர்டிபிகேட் நான் வாங்கணும் அப்படின்னா எஸ் நீங்க வாங்கி தரணும். இது எதுக்காக நான் இந்த இடத்துல வந்து பர்டிகுலரா சொல்லணும். ரீசெண்டா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு சொல்லியிருந்தாரு, சார் நான் ஒரு எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். பட் அதுல நம்மளோட தமிழ்நாடு சாதி சான்றிதழ் வச்சுதான் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். லேட்டரா தான் தெரிஞ்சது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னா அதுக்கு ஏத்தாப்புல நம்ம சர்டிபிகேட் வாங்கணும் போல அப்படின்னு அவர் சொன்னாரு. இது எதுக்காக சொல்ல வரனா, அவர் சொல்லும் போதே வந்து சார் இதுக்கு யாருமே எனக்கு சொல்லல சார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா அவர் தான் வந்து ஃப்ரெஷரா உள்ள வந்தாரு. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இருப்பீங்க. நீங்க என்ன பண்ணணும், ஓபிசி கீழ வாரீங்க அப்படின்னா நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட் வந்து வாங்கணும். இடபிள்யூஎஸ்னா அதுக்கு ஏத்தாப்புல சர்டிபிகேட் வாங்கணும். எஸ்சி எஸ்டி அதுக்கு ஏத்தாப்புல சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். இது எல்லாமே தாசில்தார் ஆபீஸ்ல வந்து என்னன்னா நீங்க போய் வாங்கிக்கலாம். இ சேவை மையத்துல போனா கூட என்னன்னா நீங்க அப்ளை பண்ணி வந்து வாங்கிக்கலாம். இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இப்போ ஓபிசிக்கும் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 1 இயர் வேலிடிட்டி இருக்கும். அதாவது என்னன்னா இந்த வருஷம் நோட்டிபிகேஷன் இருக்குன்னா இந்த வருஷத்தோட வந்து சர்டிபிகேட் இருக்கும். அதை வாங்கி தான் நீங்க அப்ளை பண்ணணும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் தான், 2 இயர் கிடையாது. நீங்க ஆல்ரெடி ஒரு சர்டிபிகேட் வாங்கினா அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா இது லாஸ்ட் டைம்ல வந்து என்னன்னா நமக்கு பிரச்சனை வர மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கூட 78713851 ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு ஜெனியூனா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். எக்ஸாம் தவிர வேற ஏதாவது கேட்டீங்கன்னா நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், இங்கேயே நான் சொல்லிக்கிறேன். சரி, அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் வாங்க. இப்போ எக்ஸாமோட வந்து ஃபீஸ் பார்த்தோன்னு வச்சுக்கலாம். ஃபார் ஆல் கேண்டிடேட்னா யார் யார் வரமாட்டாங்கன்னா இப்போ நம்ம எஸ்சியா இருக்கோம், எஸ்டியா இருக்கோம், எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கோம், பிடபிள்யூடியா இருக்கோம், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டி இல்ல எக்கானமிக்லி பேக்வர்ட் கிளாஸஸ் இருந்தோம்னா நம்ம எவ்வளவு பே பண்ணணும்னா 250 ரூபா வந்து பே பண்ணணும். இது இல்லாம இருக்கிற கேட்டகரி ஸ்டூடெண்ட் வந்து 500 ரூபா வந்து என்னன்னா பே பண்ணணும். இந்த 500 ரூபாயுமே வந்து 400 ரூபா என்ன பண்ணிடுவோம்னு வச்சுக்கலாம், திரும்பி வந்து கொடுத்துருவாங்க, நம்மளுக்கே வந்து அனுப்பிடுவாங்க, ரீஃபண்ட் பண்ணுவாங்க. நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட வந்து பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே கொடுப்போம். அதுல என்னன்னா ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க. இந்த 250 ரூபாயுமே வந்து கம்ப்ளீட்டா 250 ரூபாயுமே என்னன்னா சென்ட் பண்ணிடுவாங்க. அது எப்ப சென்ட் பண்ணுவாங்கன்னா இந்த எக்ஸாம் இருக்கு பாத்தீங்கன்னா ஜேஇயோட வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்கும். அதை நம்ம எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, சென்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 4-5 மாசம் கழிச்சு தான் அனுப்புவாங்க. பட் ஆனா டெஃபினட்டா அனுப்பிடுவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. இது வந்து எக்ஸாமோட ஃபீஸா. அடுத்து வாங்க. இப்பதான் வந்து முக்கியமானது பார்க்க போறோம். அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1ன்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2ன்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 3 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸ்டேஜ் 4 மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும்.
முதல்ல வந்து ஃபண்டமெண்டல் நாலேஜ் வந்து அசஸ் பண்ணுவாங்க. 2வதுல ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட். ஏன்னா எப்பொழுதும் இன்ஜினியரிங் இருக்கனால அந்த சப்ஜெக்ட் என்ன வரும்னா இதுல வரும். அடுத்து வெரிஃபிகேஷன் இருக்கும். ஃபைனலா மெடிக்கல் இருக்கும். நான் சொன்னேன் மெடிக்கல்ல ஏன் வந்து என்னன்னா அந்த விஷன் ஸ்டாண்டர்ட் எல்லாம் பாருங்கன்னு சொன்னா இந்த இடத்துல தான் வந்து பிரச்சனை வரும். அதுக்காக தான் வந்து நம்ம ப்ராப்பரா பார்த்து அதுக்கு ஏத்தாப்புல என்னன்னா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரி, இது வந்து என்னன்னா பேசிக்கா இருக்காங்க. இப்ப நோட்டிபிகேஷன் அஃபிஷியல் நோட்டிபிகேஷன்ல என்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, சிலபஸ் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி 1 இருக்கு பாத்தீங்களா, இதுல கொஸ்டின் பாருங்களேன். மொத்த கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. மொத்த கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின் இருக்கும். 100 மார்க் இருக்கும். டைம் பார்த்தா 90 மினிட்ஸ், 1.5 மணி நேரம் வந்து இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க். தப்பா நம்ம ஆன்சர் பண்ணா 1/3 வந்து நெகட்டிவ் போகும். அதாவது 0.33 என்னன்னா நெகட்டிவ் மார்க்கிங்க வந்து போயின்னு சொல்லுவாங்க. இதுல செக்ஷன் வைஸ் வந்து சப்ஜெக்ட் பார்த்தோம்னா மேத்ஸ்ல இருந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க. ரீசனிங்ல இருந்து 25 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல இருந்து 15 கொஸ்டின், ஜென்ரல் சயின்ஸ்ல இருந்து 30 கொஸ்டின். ரயில்வேனாவே வந்து இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது, ஞாபகத்துல வச்சுக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதான் ஃபண்டமெண்டல் நாலேஜ் அப்படின்னு சொல்றது. ஃபண்டமெண்டலா இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாத்தையும் வச்சு என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒன்ஸ் இது முடிச்சுனே அதோட வந்து சிலபஸ் டீடைல் சிலபஸ் வந்து பார்த்தலாம். அது சப்ஜெக்ட் இருக்கா, அந்த சப்ஜெக்ட் வந்து டீடைல் சிலபஸ் பார்த்தோன்னா மேத்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். கொஸ்டின் வந்து பேசிக் மேத் இருக்கும். அதோட சேர்த்து அட்வான்ஸ் மேத். பேசிக் மேத் மீன்ஸ் வந்து நம்பர் சிஸ்டம், கோடு மாஸ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், பர்சன்டேஜ், மென்சுரேஷன் இதெல்லாம் பார்ட் ஆஃப் வந்து பேசிக் மேத். அட்வான்ஸ் மேத் அப்படின்னா அல்ஜிபரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் என்னன்னா அட்வான்ஸ் மேத்ல வரும். இது மேத்தோடது. ரீசனிங் வந்து பேசிக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப என்னன்னா நீங்க பார்த்தோன்னே ஆன்சர் பண்ற மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அனாலஜி, ஆல்பபெட்டிக்கல் நம்பர் சீரிஸ் இருக்கும், கோடிங், டீகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ரிலேஷன்ஷிப், சிலாஜிசம் மட்டும் வந்து கொஞ்சம் டஃப் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஈஸியாக தான் இருக்கும். வென் டயக்ராம், டேட்டா இன்டர்பிரேஷன் சஃபிஷியன்சி, கன்க்ளூஷன், டெசிஷன் மேக்கிங் இருக்கும், சிமிலாரிட்டி டிஃபரன்ஸ், அனலிட்டிக்கல் ரீசனிங், கிளாசிஃபிகேஷன், டைரக்ஷன், ஸ்டேட்மெண்ட், ஆர்குமெண்ட் அண்ட் அசம்ஷன் இருக்கும். இது வந்து ரீசனிங்கோடது. அவேர்னன்ஸ் பார்த்தீங்கன்னா அவேர்னன்ஸ் பொறுத்தவரைக்கும் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் கேட்பாங்க. ஜியோகிராஃபி, கல்ச்சர், ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல், இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன், இந்தியன் எக்கானமி, என்விரான்மெண்டல் இஷ்யூ கன்சர்னிங் இந்தியா அண்ட் த வேர்ல்ட், ஸ்போர்ட்ஸ், ஜென்ரல் சயின்டிபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். இது வந்து ஜென்ரல் லெவன். சயின்ஸ் பொறுத்தளவுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைசன்ஸ் உனக்கு கிடையாது, பயாலஜி. லைசன்ஸ் தான் பயாலஜி. அப் டு என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி என்சிஆர்டி புக்கு. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாவே என்சிஆர்டி புக்ல தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுல நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். நான் தமிழ்நாடு புக்லாம் லேர்ன் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா நீங்க லேர்ன் பண்ணது ஓகே தான். பட் இருந்தாலும் என்னன்னா என்சிஆர்டி புக்களுக்கு கான்செப்ட் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஏதாவது நம்ம வந்து அதுல இருக்கிற கான்செப்ட் வந்து அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்ல இல்லாத கான்செப்ட் வந்து என்சிஆர்ல இருந்துச்சுன்னா அதையும் வந்து படிச்சிருக்கேன். இதுல தான் கொஸ்டின் கேட்கறனால இதுல நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா சிபிடி 1ஓட என்ன மாதிரி சப்ஜெக்ட் இருக்கு, அதோட சிலபஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்களா. இப்போ அவங்க அடுத்து என்னன்னா சிபிடி 2 ஓடுது. சிபிடி 2 பொறுத்தவரைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இதுல இங்க பாருங்க மொத்தம் 150 கொஸ்டின்ஸ், மொத்தம் 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். 150 மார்க். இதுக்கும் தப்பா பண்ணா 1/3 வந்து நெகட்டிவ். 1/3 நெகட்டிவ்னா 0.33 போகும். இதுக்கான டைம் பாருங்களேன் 120 நிமிஷம். அப்ப என்னது 2 மணி நேரம் கொடுக்குறாங்க ரைட்டா. ஸோ 2 மணி நேரத்துல என்னன்னா 150 கொஸ்டின். இதுல சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தா ஜென்ரல் அவேர்னஸ் அங்க பார்த்தோம் பாத்தீங்களா, ஜென்ரல் அவேர்னஸ் ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல இருக்க ஜென்ரல் அவேர்னஸ் இதுதான். இங்கேயும் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டினா என்ன கேட்பாங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி, ஜேஇ சிபிடி 1ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வரும். ஆனா சிபிடி 2ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் தான் வரும், பயாலஜி வராது. இதுல இருந்து 15 கொஸ்டின். பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ல இருந்து 10 கொஸ்டின்ஸ். பேசிக் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் இருந்து 10 கொஸ்டின். இது மட்டுமே என்னன்னா 50 கொஸ்டின்ஸ் வந்து வரும். இது இல்லாம 100 கொஸ்டின் எதுலன்னா டெக்னிக்கல் அபிலிட்டி. டெக்னிக்கல் மீன்ஸ் என்னன்னா நம்ம டொமைன் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். அதாவது சில பேர் எலக்ட்ரிக்கல் எடுப்பீங்க, சில பேர் சிவில், மெக்கானிக்கல், சில பேர் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா பிஎஸ்சி வந்து பிசிக்ஸ் அந்த மாதிரி முடிச்சு வரீங்களா. இந்த மாதிரி ஒரு டொமைன் ஸ்பெசிஃபிக்கா என்னன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுக்க வேண்டியது இருக்கும். இது வந்து இங்க செக் பண்ணிக்கோங்க. சரி, இது வந்து பார்த்துருக்கோம். இதோட டீடைல் சிலபஸ் அதே தான். ஜென்ரல் அவேர்னஸ் சேம் தான். ஒரு வார்த்தை கூட வந்து மாறி இருக்காது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து அப் டு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸா இருக்கும். பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் பொறுத்தவரைக்கு ஆர்கிடெக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர், இன்புட் அவுட்புட் டிவைஸ், ஸ்டோரேஜ் டிவைஸ், நெட்வொர்க்கிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் சொல்லுவோம், யுனிக்ஸ், லினக்ஸ், எம்எஸ் ஆஃபீஸ், டேட்டா ரெப்ரசன்டேஷன், இன்டர்நெட், இமெயில், வெப்சைட் அண்ட் வெப் ப்ரௌசர், கம்ப்யூட்டரோட வைரஸ். இதெல்லாம் பார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். என்விரான்மெண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் பொறுத்தவரைக்கும் பேசிக் ஆஃப் என்விரான்மெண்ட் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆன் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி என்ன, ஏர், வாட்டர், நாய்ஸோட பொல்யூஷன்,
அதோட எஃபெக்ட் அண்ட் கண்ட்ரோல், வேஸ்ட் மேனேஜ் பண்றதுக்கு என்ன, குளோபல் வார்மிங், ஆசிட் ரெயின், ஓஷனோட டிப்ளீஷன்ஸ். இது மோஸ்ட்லி இதுல இருக்கிற டாபிக் நிறைய இது என்ன ஜாகிரபியோடமே வந்து அட்டாச்சா வரும். ஸோ அதனால என்ன ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஆபத்துல வச்சுக்கோங்க. சரி, இது வந்து என்னன்னா பேசிக் ஆஃப் என்விரான்மெண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலா. டெக்னிக்கல் அபிலிட்டி பொறுத்தளவுக்கு என்னன்னா நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது என்னென்ன இருக்குன்னா நல்லா கவனிங்க. இதான் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டவுட்ஸாக வரலாம். இப்போ மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங், மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல், மிஷினு, டூல்ஸ் அண்ட் மிஷினு, டூல்ஸ் அண்ட் டை மேக்கிங், காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம், இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே எதுக்குள்ள வந்துருவாங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் கீழே வந்து வந்துருவாங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைடு பொறுத்தவரைக்கும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ஸ்னா அது எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் வரும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், கம்யூனிகேஷன்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, காம்பினேஷன் ஆஃப் இருக்குது எல்லாமே என்ன இதுல வந்துடும். சிவில் இன்ஜினியரிங் அது ரிலேட்டடா இருக்கிறது சிவில் அண்ட் அலையில வந்துடும். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் வந்து என்ன சிஎம்ஏக்கில் வந்துடும். இது வந்து கரெக்டாக பார்த்து என்ன பண்ணணும்னா எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக கொடுக்கணும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் வந்து உங்களை ஆன்சர் பண்றேன். சரி, இப்போ இதுல அதாவது இந்த இது கொடுத்துருக்காங்களா, இது எல்லாமே எதுல தான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நோட்டிஃபிகேஷன் தான், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அது இருக்கு. அதுலயே வந்து சிலபஸ்மே வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன்ல கடைசி போனீங்கன்னு வச்சுக்கலாம், சிலபஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுல சிவில் அண்ட் அலைடு இன்ஜினியரிங்கான என்னென்னலாம் வந்து சிலபஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங்னா சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து எலக்ட்ரானிக்ஸ்மே வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து மெக்கானிக்கல் அலைடு இன்ஜினியருக்கு என்னெல்லாம் இருக்குன்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து சிஎம்ஏ பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதாவது நம்ம அந்த 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து சயின்ஸ் படிக்கிறோம் பார்த்தீங்களா, சயின்ஸ்ல பிசிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ரிலேட்டடாக தான் வந்து எதில் வச்சிருப்பாங்க அப்படின்னா இதில் வந்து வச்சிருப்பாங்க. இதெல்லாமே என்ன பண்ணுன்னா பார்த்துக்கணும், இம்பார்ட்டன்டானது. என்ன தெரிஞ்சிருக்கோன்னா டீட்டெயிலாக என்ன மாதிரி இருக்கும், சிலபஸ் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ்ல எப்படி இருக்கு, அதோட டீட்டெயில் சிலபஸ்லாம் எந்த மாதிரி இருக்கு, எல்லாமே பார்த்து உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ஆர்பி வெப்சைட் இருக்கு. ஆர்ஆர்பி வெப்சைட்டுக்கான லிங்க்மே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தேன். பொறுமையா வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் டைம் எடுத்துக்கேன். நிறைய என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணி பாருங்க. எந்த மாதிரிலாம் வந்துன்னா சிலபஸ் இருக்கு, என்ன மாதிரிலாம் வந்து கொஸ்டின் லெவல் இருக்கும், ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுங்க. முக்கியமா வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ல எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க, சிலபஸ் அனலைஸ் பண்ணுங்க. எல்லாமே பார்த்துட்டு என்ன பண்ணுங்கன்னா பொறுமையா வேணா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா டைம் இருக்கு. ஸோ அதனால வந்து என்னன்னா பொறுமையா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து சொல்லிட்டேன். இப்போ இந்த எக்ஸாம் ரிலேட்டடா வந்து கம்ப்ளீட் ஜிஎஸ், அதாவது கம்ப்ளீட் ஜிஎஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், டெக்னிக்கல் சப்ஜெக்ட் கிடையாது. டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இல்லாம மிச்சம் இருக்க சப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே என்ன பண்ண போறேன்னா நெக்ஸ்ட் வீடியோல எப்படி ப்ரிப்பேர் பண்றது, என்ன ஸ்ட்ராட்டஜி, ஆர்ஆர்பி ஜேஇ 2025 நான் கிளியர் பண்ணா என்னெல்லாம் வந்து அந்த சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுக்குறேன். இப்போ இது சொன்னது போக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக கம்ப்ளீட்டா ஆன்லைன் டீச் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவை. ஸோ அதனால தான் சொல்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.